தன் மீது போடப்படும் வழக்குகள் அனைத்தையும் சந்திக்க தயார் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீண்டும் சவால் விடுத்துள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மீது பல்வேறு நீதிமன்றங்களில் முதல்வர் ஜெயலலிதா சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இதில் பல வழக்குகளில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு கோரி விஜயகாந்த் தரப்பில் தொடர்ந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தஞ்சையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக விஜயகாந்த் மீது மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் கடந்த பிப்ரவரி மாதம் அவர் நேரில் ஆஜராகி குற்றப்பத்திரிகை நகலை பெற்றுக் கொண்டார். பல கட்டங்களாக இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் விஜயகாந்த் ஒருமுறை கூட ஆஜராகவில்லை. இந்நிலையில் கடந்த 11ஆம் தேதி அவர் நேரில் ஆஜராக நீதிமன்றம் கண்டிப்புடன் உத்தரவிட்டும் விஜயகாந்த் ஆஜராகவில்லை. இதனால் விஜயகாந்துக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. செப்டம்பர் 18ஆம் தேதி விஜயகாந்த் நேரில் ஆஜராவார் என்று உறுதியளித்து பிடிவாரண்ட் உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது வக்கீல்கள் மனு தாக்கல் செய்தனர். இதன்படி பிடிவாரண்ட் ரத்து செய்யப்பட்டது. உறுதியளித்தபடி புதனன்று விஜயகாந்த் ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த விஜயகாந்த் தன் மீதும் கட்சியினர் மீதும் போடப்பட்ட பொய் வழக்குகளுக்கு அஞ்ச போவதில்லை என்றும் அனைத்து வழக்குகளையும் சந்திக்க தயார் என்றும் கூறினார். நான் இதுக்கெல்லாம் பயப்பட நானும் என் கட்சிக்காரங்களோ யாருமே இதுவரைக்கும் சுமார் 50 ஒரு 60 கேஸ் போட்டிருப்பாங்க. அதை பேசின எல்லாமே பொய் வழக்கு. அது சந்திக்க வேண்டிய நேரத்தில் சந்திப்பேன். இதனிடையே இந்த வழக்கின் அடுத்த விசாரணையை நீதிபதி சேது மாதவன் நவம்பர் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார்.